இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நேச்சுரலான ஹேர் டே ஆயிலுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம மஞ்சள் தூள் வச்சு செஞ்சுருக்கோம். என்னடா அது மஞ்சள் தூள் வச்சு இந்த ஹேர் டே ஆயில் செஞ்சுருக்காங்க, முடி கொட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர் டே ஆயில் வந்து டர்மரிக் ஹேர் டே ஆயில், டர்மரிக் ஆயில் அப்படின்லாம் கூட மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்றுட்ருக்காங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து முடியை நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர வைக்குங்க. இப்போது இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் எது அப்படின்னா விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் கிளிப்பில் காமிக்கிறேன். அதை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு சுத்தியல் வச்சு குட்டி குட்டியாக நீங்கள் வந்து உடச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சலிச்சுக்கலாம். ஓகேவா? சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் எடுத்துக்காதீங்க, அது வந்து முடி கொட்டும். இது வந்து உங்களுக்கு வந்து முடி கொட்டாது. சமையலுக்குன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கடையிலெல்லாம் பேக்கெட் விற்குது இல்லையா, அது வந்து கெமிக்கல் கலந்துருக்கும். அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முடி கண்டிப்பாக கொட்டும். விரலி மஞ்சள் வந்து உங்களுக்கு முடி கொட்டாது. முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் ஹேர் டே ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் எதையாவது வந்து புண்கள், அதேமாரி பொடுகு பிரச்சனை, அரிப்பு பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இந்த மஞ்சள் தூள் வந்து நிரந்தரமாக தீர்த்துடுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு முழு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது 100% வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக மாற்றிடுங்க. இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டே ஆயிலை ரெகுலராக ஒரு மாதம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கருகினதுக்கு அப்புறமா நம்ம இதில் என்ன சேர்த்தோம் அப்படின்னா பிரிங்ராஜ் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பிரிங்ராஜ் பவுடர் அப்படின்னாலே கரிசலாங்கண்ணி பவுடர். ஓகேவா? இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா கருப்பாக மாற்றுறதுக்கும் இந்த பிரிங்ராஜ் பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நான் எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பொடிகளோட அளவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 100% கிடைக்குங்க. முடி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றுனதுக்கு அப்புறமா சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எப்படி வந்து நல்லா கலராக ஒரு கருப்பு கலராக ஒரு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம இரும்பு கடாயில் செய்தோம் அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்குங்க. நீங்கள் இரும்பு கடாய் வந்து பக்கத்தில் வந்து சந்தை ஏதாவது போட்டிங்கன்னா போதுன்னா 60 ரூபா தான் இந்த இரும்பு கடாய். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஹேர் டே வேணாலும் சரி, ஹேர் டே ஆயில்னாலும் இந்த இரும்பு கடாயில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு நாள் பூரா அப்படியே இரும்பு கடாயில் விட்டுறலாம். அதை இரும்பும் சேர்ந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கலாம். இல்லை வாரத்தில் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி 3 வாட்டி கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வச்சுட்டு நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஊற வச்சிடலாம். நைட்டே நீங்கள் வந்து இந்த ஹேர் டே ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை ஷவர் கேப் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா தலையில் வந்து மாட்டிட்டு நீங்கள் வந்து படுக்க போயிடுங்க. ஏன்னா தலகாணிலெலாம் ஒட்டாமல் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு முக்கியமான வேலை கூட நீங்கள் செய்யலாங்க. நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாம். தலையில் வந்து ஈரட்டவல் இருக்கு இல்லையா, சுடுதண்ணியில் நினச்சி ஈரட்டவலை தலையில் நீங்கள் நல்லா சூடாக ஸ்கேல்பில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்பெல்லாம் நல்லா வந்து விரிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி ரெகுலராக செய்யுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறோ அந்த டைமில் ஸ்கேல்புக்கு ஒரு ஒத்தடம் கொடுங்க சுடுதண்ணி வச்சு. அப்போ ஸ்கேல்பில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு மாறுங்க. அதே மாதிரி முடி அடர்த்தியாக நீளமாக வளரும். ஓகேவா? இப்போ வடிகட்டிட்டேன். நான் வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து
நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து முடி வந்து கொட்டுது, கொத்து கொத்தாக வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. ஒரு வாரத்திலேயே முடி கொட்டுறது நின்றும். அதாவது வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணி தலை குளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து நிற்கிறத நீங்களே பார்ப்பீங்கங்க. அதுமாரி குட்டி குட்டி முடிகள் உங்களுடைய ஸ்கேல்பில் வர்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கருன்னு நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா. எப்படி கையில் தேய்க்கும் போதே உங்களுக்கு கருப்பு எப்படி தெரியுது. இது தலையில் நம்ம ரெகுலராக தேய்ச்சிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நரைமுடிகள் எல்லாமே கருன்னு மாறி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இதை வந்து ஒரு பாட்டி அவங்களுடைய பதிவில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளமாக அடர்த்தியாக கருன்னு இருந்துச்சு. அவங்க பாட்டி எல்லாருமே அவங்க அப்பா பொண்ணு எல்லாரும் முடியுமே காமிச்சாங்க பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக அடர்த்தியாக கருன்னு இருந்துச்சுங்க. அவங்க இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவங்களுடைய பதிவில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஹேர் டே ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் அப்படின்றதுனால பயப்பட வேண்டாம். மஞ்சள் தூள் வந்து உங்களுடைய முடியை வந்து கொட்டாது, முடியை வந்து கொட்ட வைக்காதுங்க. முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பு அப்படின்னா நீங்கள் கண்ட கெமிக்கல் ஷாம்பு பக்கம் போயிடாமல் மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ மைல்டு ஷாம்பு நான் ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற கெமிக்கல் ஷாம்பையை நம்ம வந்து மைல்டாக வந்து மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பூந்தி கொட்டை பவுடர் அதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சும்மா அளவு காமிக்கிறேன். உங்களோட முடி வந்து நீளமாக அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அளவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணிங்க. பூந்தி கொட்டை பொடி வந்து முடியில் நல்ல ஒரு நொரத்தன்மையை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த பூந்தி கொட்டை பொடியை நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து இதில் வந்து சீகக்காய் பொடி இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி உங்ககிட்ட என்ன பொடி இருக்கோ அதையும் நீங்கள் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு டீ டிகாஷன் இருந்தால் இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட எதுவும் இல்லைன்றதுனால நான் தண்ணியை கலந்து காமிக்கிறேன். நல்லா டைலூட்டாக ஆக்கிக்கணுங்க, அது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை உங்ககிட்ட எந்த பொடியும் இல்லைனாலுமே வீட்டில் இருக்கிற கெமிக்கல் ஷாம்பை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெமிக்கலோட அளவு வந்து கொஞ்சம் குறையும். ஹேர் வந்து டேமேஜ்லேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஷாம்பு வந்து இதில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு இதை வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த முறையை வந்து வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்து ஒரு மைல்டு ஷாம்பு ரெடி பண்ணிட்டோம். இது நல்லாவே நுர வருங்க. நீங்கள் தேய்க்க தண்ணியை தெளித்து தேய்க்க நம்ம சாதாரணமாக நம்ம கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரியே நல்ல நுர வரும். ஏன்னா இதில் நம்ம பூந்தி கொட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. முடி டேமேஜ்லேருந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு மஞ்சளில் ஹேர் டை ஆயிலும் இந்த மாதிரி பூந்தி கொட்டையை வச்சு ஒரு மைல்டு ஷாம்பும் ரெடி பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே பார்க்கலாம். முடி வந்து நல்லா கருன்னு மாறும். நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருன்னு மாறிடுங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க.